ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நம்ம மாரநேர் நம்பிகளை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் ஸ்ரீ ஆளவந்தாருடைய சிஷ்யர். அவருடைய திருநட்சத்திரம் தான் இன்னைக்கு ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். மாரநேர் நம்பியோட வாழ்க்கைய படிக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எப்படி நமக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான்றத பார்க்கறோம். மாரநேர் நம்பிய ஸ்ரீ ஆளவந்தார் அவர் ஒரு கிராமத்து பக்கம் போறார், அதாவது வயல் காட்டு வழியா போறார். அப்போ இவரை பார்க்குறார். அப்போ மாரநேர் நம்பி சேத்து தண்ணியாக குடிக்கிறார். அப்படியே அந்த வயலில் தேங்கின தண்ணியை அப்படி எடுத்து குடிக்கிறார். அப்போ இவர் வர கூட்டு கேட்குறார், ஏன்பா நீ இந்த மாதிரி மண்ணோடு சேர்ந்த தண்ணியை குடிக்கிற அப்படின்னு. அப்போது மாரநேர் நம்பி சொல்கிறார், இந்த உடம்பு மண்ணுக்கு போகிறது, மண்ணிலேந்து வந்தது. நம்ம உடம்பும் பஞ்சல பூதங்களால் பண்ணப்பட்டது. அப்போது அந்த மண்ணை சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆளவந்தார் சுவாமிக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் சாதாரண ஞானம் இருக்கிறவர் கிடையாது, இவர் மீதி பீரை விட்ட மாறி இருக்கிறார். அதனால தான் மாரநேர் நம்பின்னு இவரை சொன்னாராம். அவர் இன்னொன்றும் சொல்லுவா, இவருக்கு நம்மாழ்வார் மாதிரி ஞானம் இருந்ததுனால இவர் அவரோட பேரை வச்சு கூட மாறன் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறா அப்படின்னும் சில பேர் சொல்கிறா. அப்போ மாரநேர் நம்பியை இவர் ஆளவந்தார் சுவாமிகள் கூப்பிடுறார், என்னோட நீ வந்துரு அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் நாங்கள் வேறு வர்ணத்தை சேர்ந்தவா, எங்களை நீங்கள் சேர்த்துப்பீங்களான்ல கேட்டுக்கிறார் முதல்ல. அப்போ ஆளவந்தார் சுவாமியை சொல்கிறார், அதெல்லாம் இல்லை, எல்லாரும் ஒன்று தான், நீ வா, நான் சேர்த்துக்கிறேன், என்னோட நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, உனக்கு ஆசை தானே இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னார். அப்புறம் அவர் போயிடுறார், போயிட்டு அவருடைய தங்குறார். கடைசி மட்டும் அவர் ஆச்சாரியர் ஆளவந்தார் சுவாமிகிட்டே தான் இருக்கிறவர். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஆளவந்தாருக்கு. ஆளவந்தார் மாதிரி ஒரு பொம்மையை வச்சுட்டு தன்னுடைய தான் தங்கியிருந்த இடத்துல அவரை தியானம் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஆச்சாரிய பக்தி. இவர் எப்பவுமே என்ன பண்ணுவாராம், வெளியில் உட்காந்து தான் கேட்பாராம். அப்போது ஆளவந்தார் சுவாமிக்கு தெரியுமா இவர் வெளியில் இருக்காருனால கத்தி தான் சொல்வாராம். அவர் இந்த உபதேசம் பண்ணும்போதும் அப்போ மீதி பேர்லாம் கேட்பாங்க, ஏன் சுவாமி நீங்கள் இவ்வளோ உங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தொண்டைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருப்பதேன்னு. ஆனால் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி இவர் வெளியில் உட்காந்து கேட்டுருக்கார், அவருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்தனை உள்ளே கூட்டாலும் அவர் வரமாட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு இவ ஆச்சாரியனும் சிஷ்யரும் அந்த அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருந்துக்கா. அவ்வளோ பரஸ்பரம் அன்பு அவளுக்கு. அப்போ ஒரு தடவை மாரநேர் நம்பி என்ன பண்ணுறாருன்னா, இருக்கிற இடத்துல, அதாவது ஆளவந்தார் சுவாமி இருக்கிற இடத்துல அவர் அந்த காலக்ஷேபம் பண்ணுறது, உபதேசம், அதாவது இந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் வச்சு பாடம் சொல்லித்தரது, எல்லாத்துக்கும் அவர் இருந்த இடம் ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டையும் வாங்கி கொஞ்சம் பெருசாக்கி இப்போ நிறைய பேர் இருக்கலாமே அப்படின்றதுனால பார்க்குறார். அப்போது அந்த வீட்டுக்கு நல்ல நாள் பார்த்து உள்ளே போகிறதுக்காக பார்க்குறான், கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி. அப்போது அவர் கேட்குற மறுநாள் பண்ண வேண்டியது முன்னாள் சொல்லிவிடுறார், இல்லை நம்ம பண்ண வேண்டாம், நாளைக்கு அந்த அதாவது அந்த செலிப்ரேஷன்லாம் இருக்க வேண்டாம், ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம், கேன்சல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அவர் கேட்குறார், மாரநேர் நம்பி வந்தாரான்னு. அப்போ உள்ளே வந்திருக்கார். இவர் உள்ளே அந்த இடத்த பார்க்க போயிருக்கார். அதை தெரிஞ்சுட்டு தான் ஆளவந்தார் சுவாமி சொல்கிறார், இல்லை அவள் போயாச்சு, அதுவே போகிறோம், அதுவே நல்ல டைம் வந்துடுத்துன்னு அர்த்தம், அதனால் தனியாகலாம் ஒன்றும் நம்ம பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் பண்ணணுன்றது இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ அந்த அளவுக்கு அவள் மனுஷால யாராக இருந்தாலும் அவருக்கு ஒன்று அப்படின்றத நிரூபித்தார். இதுதான் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அப்பேற்பட்ட அந்த மாரநேர் நம்பி தன்னோட ஆச்சாரியனோட பக்தியும் அதாவது ஆச்சாரியனோட பக்தி செலுத்தி அவருடைய அன்பை இவர் வாங்கின்றவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆச்சாரியனுக்கு, அதாவது ஆளவந்தார் சுவாமிக்கு ஒரு தீவிரமான ஒரு வியாதி வந்துடுறது. அப்போ இவர் வேண்டிக்கிறார், அவருக்கான வியாதியை போக்கி அந்த வியாதியை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. அதையே தெரியாமல் அவர் என்ன பண்ணிடுறார், யாருக்கும் தெரியாமல் அதை உள்ளே போயிட்டு ஆச்சாரியானை பார்க்குறார். பார்த்துட்டு அவர் துடிச்சு போகிறார், ஐயோ எனக்கு இவ்வளோ உடம்புன்னா மாரநேர் நம்பி
துடிப்பார். ஆனால் அவருக்கு சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சுருந்தார். ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போய்டுறது. தெரிஞ்சு போய் அவரை தாங்க முடியல உள்ளே போகிற. அப்போ அவர் கேட்குறார், நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு. இவர் வந்து என்ன சொல்லு அப்படின்றார். இந்த மாதிரி உங்களோட வியாதியை நான் வாங்கிக்கணும் அப்படின்றார். ஐயோ அது பண்ணாதே, இது ரொம்ப கொடுமை, இது வேண்டாம், அதில் எனக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னெலாம் சொல்கிறார். ஆனால் இவர் கேட்கலை. அப்போது அவர் வந்து அதே மாதிரி அந்த இதை வியாதி வந்து இவர்கிட்ட அவருக்கு போகிற மாதிரி பிரார்த்தனை. அவருக்கு மாரநேர நம்பிக்கை எந்த வியாதி வந்துடும். இவர் துடிச்சு போகிறார், இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி. மாரநேர நம்பியோட உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே வருது. அவருடைய இறுதி நாட்களில் அவர் பெரிய நம்பிக்கிட்ட சொல்கிறார். ஏன்னா பெரிய நம்பியும் அவரும் ஒரே சமயத்தில் அவெல்லாம் ஸ்ரீ ஆளவந்தார்கிட்ட பாடம் படிச்சுவா, சிஷ்யர்களாக இருந்தவா. அதனால் பெரிய நம்பிக்கிட்ட அவர் சொல்கிறார், என்னுடைய உறவுக்காராக்கிட்ட என்னுடைய பிராணன் போனதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், சர்ம காரியங்களும் அதாவது இந்த என்னுடைய இறுதி காரியங்களை நீங்களே எனக்கு பண்ணிவிடுங்கோ அப்படின்னு சொல்லிவிடுறவர். பெரிய நம்பியும் அவரோட விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அவரே தான் இந்த சர்ம கைங்கரியங்களையும் பண்ணுறார். அதனால் பெரிய நம்பி அந்த ஊரோட எதிர்ப்புக்கு ஆளாடுறார். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்கலை. ஏன்னா தான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அவர் நினச்சிருந்தார். அப்போது எல்லாரும் பேர் ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட சொல்கிறார். ராமானுஜர் வந்து கேட்குறார். ஏன் ராமானுஜர் வந்து கேட்குறேன்னா, அப்போ தான் பெரிய நம்பி மூலம் அவர் பண்ணியிருக்க அந்த காரியத்தோட மகிமை எல்லாருக்கும் போய் சேரட்டும், அவர் திருவாய் மூலமே சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறார். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்களே, அதாவது ஒரு வைஷ்ணவர் இல்லாதவருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கோ, இது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சாஸ்திரத்தில் மீறி பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது பெரிய நம்பி கேட்குறார், நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம வந்து ஆழ்வார்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதை தானே நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம படித்ததுக்கும் அந்த ஆழ்வார்களோட உபதேசத்துக்கும் நம்மளோட நடவடிக்கைக்கும் நம்ம நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுமே, நம்ம அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறார். அதோட ராமர் வந்து ஜடாயுக்கு பண்ணலையா, நான் என்ன ராமரோட வஸ்தியா இல்லை அவர் என்ன ஜடாயுவோட தாழ்ந்தவரா அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி தர்மர் விதுரருக்கு பண்ணலையா, நான் என்ன தர்மரோட வசதியா இல்லை மாரநேர நம்பி தான் விதுரரோட தாழ்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு ராமானுஜர் ரொம்ப அவருக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை இருந்தால் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்வா, இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் மூலமாகவே அவருடைய வார்த்தைகள் மூலமாகவே ஜனங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு தான் அவர் இந்த கேள்வியே கேட்குறார். இப்படி பெரிய நம்பி அப்படியே அவர் சேப்பிச்சு விட்றார் இதை கேட்டுட்டு. ஏன்னா பெரிய நம்பி வந்து நம்மாழ்வாரோட பாசுரத்துலேருந்து வர சொல்கிறார். அந்த பயிலும் சுடர்வழியும் திருவாய்மொழியில் இருக்க அந்த பாசுரத்துலேருந்து சொல்கிறார். நெடுமார்க்கடமை அப்படின்ற அந்த பதிகத்தில் வரதை சொல்கிறார். ஏன்னா நம்மாழ்வார் வந்து பாகவத சேஷத்துவத்தை தான் சொல்லியிருக்கார். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டாமா, நம்ம அது பண்ணலன்னா பையன் அது வந்து அவரோட உபதேசம் வந்து வெறுமையாக போயிடுமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே பெருக்கு ராமானுஜருக்கு அப்படியே கண்ணில் அப்படியே அதாவது ஒரு பெருமை, அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு குணம் இருந்து அப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு. மாரநேர நம்பிக்கை இந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் இருக்குன்றதை நம்ம இதில் பார்க்கணும். அவர் எல்லாராலையும் போற்றப்பட்டவர், பெரிய நம்பியால் போற்றப்பட்டவர், அவருடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஆளவந்தாராலையும் போற்றப்பட்டவர். நம்ம இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து யாரையுமே தாழ்வாக நினைக்காம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி நம்ம வந்து எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை.